இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீடே பாதி தான் கட்டியிருக்கும். அதாவது போதுமான விளக்கொளி இருக்காது, போதுமான ஜன்னலுக்குலாம் வந்து அந்த முட்டுக்கட்ட மூங்கில்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதுலயே கரப்பிரவேசம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் பண்றது உண்டு. ஒரு சிலர் வந்து பாருங்கம்மா கீழே முக்காவாசி முடிச்சிருப்பாங்க, மேல அரைகுறையா விட்டுட்டு மேல கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரப்பிரவேசம் கீழே பண்ணிட்டு நம்ம கொடுத்தன வந்துடலாம் அப்படின்னு வருவாங்க. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம விஞ்ஞான பூர்வமான காரணமும் வச்சுக்கலாம், ஆன்மீக ரீதியான காரணமும் வச்சுக்கலாம். விஞ்ஞான பூர்வமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வீடு முழுமையடையாத போது நம்ம அங்க போய் உட்காரும் போது நம்மளுக்கு பல அசௌகரியங்கள் அப்படின்றது வரும். இது விஞ்ஞான பூர்வமா. நம்ம சாஸ்திர பூர்வமா வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. ஒரு வீடு முழுமையடையாத போது அது கட்டடம், அது வந்து வீடு கிடையாது. வீடு அப்படின்றது இறையாற்றலோட நிறைஞ்சது. அப்ப இறையாற்றல் இருக்கணும், முக்கியமா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல அழகு அப்படின்றது நிறையவே இருக்கணும். சுத்தபத்தம் அப்படின்றது இருக்கணும். நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது குறையும், எதிர்மறை ஆற்றல்கள்ன்றது அதிகமாகும்.